100% சேஃபு. கிரெடிட் ரிஸ்க்குங்கிறது வந்து கிரெடிட் ரிஸ்க் பேஸ் பண்ணி வருது. ஃப்ளோட்டிங் ரேட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேரி ஆகும். இன்கம் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு இன்கம் ரெகுலராக வர மாதிரி வச்சு கொடுப்பாங்க. ஸோ எஃப்டிபி, எஃப்எம்பி ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. கில்ட் ஃபண்டுக்கு 10 இயர் கான்ஸ்டன்ட் டியூரேஷன். கில்ட் ஃபண்டுங்கிறது அது சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம போனோம்னா, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். லிக்விட் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப் டு 91 days த டியூரேஷன். ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்னால் 1 to 3 years. கார்பரேட் பாண்ட்ஸ்னால் அதில் ஹை ரேட்டட் இருக்குது, ஜங்க் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரேட்டிங் கம்மியாக இருக்குது, ஒருத்தனுக்கு லோன் கொடுக்குற கெப்பாசிட்டி எலிஜிபிலிட்டி இல்லாத ஒருத்தனுக்கு நீங்கள் லோன் கொடுக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்க்கு ரேட்டிங் கம்மியாக இருக்கும். அவங்களால ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ண முடியாத கம்பெனிஸ்லாம் கொடுத்தாங்கன்னா 12%, 15%லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பட் ரிஸ்க்கு ரொம்ப அதிகம், உங்களோட கேபிட்டலே லாஸ் ஆகும். அதனால் கார்பரேட் ஃபண்ட்ஸ், பாண்ட் ஃபண்ட்ஸ்லாம் போனீங்கன்னா ஓரளவு ரெப்யூட்டட் கம்பெனி, நிறைய கேஷ் வச்சுருக்கிற கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து ரேட்டிங் நல்லாயிருக்கும். இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், பட் டீசெண்டாக இருக்கும். கில்ட் ஃபண்ட்ஸு 100% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு. கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், பட் ரிஸ்க்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப் டு ஓவர் நைட்டுங்கிறது அப் டு 1 day, லிக்விட் ஃபண்ட்ஸுங்கிறது அப் டு 91 days, அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷனுங்கிறது வந்து 3 to 6 months, லோ டியூரேஷனுங்கிறது 6 to 12 months. மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து மெச்சூரிட்டி அப் டு 1 year. ஷார்ட் டியூரேஷன்றது 1 to 3, 3 to 4னா மீடியம் டு லாங்னா 4 to 7, கிரேட்டர் தேன் 7னா லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்டே பண்ணதில்லை, எஃப்டியில் தான் பண்ணிகிட்ருக்கேன்னா நீங்கள் இந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் எங்கள் இன்வெஸ்டர்ஸ். ஸோ புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரேன், எனக்கு இந்த மாதிரி மேலே கீழே போகிறது பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஈக்விட்டி போகாமல் இதில் ஆரம்பிச்சிங்கன்னா மேபி உங்களுக்கு இனிஷியலாக ஒரு சேஃபாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அக்ரெசிவாக மற்ற ஃபண்ட்ஸ் வாங்கலாம். மெயினாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பெஷலி அவங்க பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா பாண்ட்ஸில் போட்டு வச்சாங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எஃப்டி அளவுக்கு சேஃப் கிடையாது, பட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸில் போடுற அளவுக்கு ரிஸ்க்கும் கிடையாது. அப்புறம் நான் ரொம்ப சேஃப் இன்வெஸ்டர், எனக்கு கேபிட்டல் சேஃப்டி தான் முக்கியம், ரிட்டர்ன் கொஞ்சமாக வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸும் ஒரு அளவுக்கு அலோகேஷன் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஏதாவது ஆகிடுச்சுன்னா எனக்கு இதுதான் என்னை சேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க.